மேலான கண்ணியத்துக்குரிய நண்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா நம் ஒவ்வொருவருக்கும் அருள் இருக்கக்கூடிய இந்த மாநிலமான குறுகிய கால இந்த பயணத்திலே அல்லாஹ்வின் கட்டளை பேணி அன்பு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒவ்வொரு சுன்னாக்களையும் எடுத்து நடந்து சாலிஹான முத்தகீன்களாக வாழ்வதற்கு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வஸீயத் நசீஹத்தின் நல்லுபதேசத்தின் முதற்கரம் பிறப்பித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா உலகத்திலே மிக சிரேஷ்டமாக படைத்திருக்கக்கூடிய ஒரு படைப்பாக இருந்தால் அது மனிதர்களாக இருந்தார். இந்த மனித குலத்தை உலகத்திலே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் படைத்த அனைத்து படைப்பினங்களிலும் மிக உயர்ந்த படைப்பாக அல்லாஹ் படைத்திருக்கிறார். இதனால் ஏனைய படைப்பினங்களுக்கு இல்லாத பல பாக்கியங்களை மனிதர்களாக எங்களுக்கு அவன் ஏற்பாடு செய்திருக்கிறார். இதிலே மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சம் தான் மனித சமூகத்தை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா அந்த படைப்பினத்திலே ஒவ்வொரு மனிதர்களையும் தனியாக அல்லது தனி குடும்பமாக தனி மனிதர்களாக வாழ வைக்காமல் இந்த மனித சமூகத்தை அல்லாஹ் கூட்டான சமூகமாக அல்லாஹ் படைத்திருக்கிறார். உலகத்திலே உள்ள எந்த ஒரு மனிதனுக்கும் சரி, எவ்வளவு படித்திருக்கலாம், பட்டம் பெற்றிருக்கலாம், வசதி வாய்ப்பு இருக்கலாம், சமூகத்துடன் புலங்காமல் மற்றவர்களுடன் கலந்து உரையாடாமல் ஒரு குடும்பமாக, ஒரு கோத்திரமாக, ஒரு கிராமமாக ஒரு மனிதன் சேராமல் இணையாமல் ஒரு மனிதனாக உலகத்தில் வாழ முடியாது. குர்ஆனிலே وَجَعَلْنَاكُمْ شُعُوبًا وَقَبَائِلَ لِتَعَارَفُوا அல்லாஹ் சொல்கிறான், உங்களை நாங்கள் கபீலாக்களாக, கோத்திரங்களாக, பல கோத்திரத்தினுடையவர்களாக, பல கிளையினர்களாக நாங்கள் உங்களை படைத்திருக்கிறோம் என்றால் உங்களால் தனி மனிதனாக மனிதனுக்கு வாழ முடியாது. ஒரு மனிதன் அது குடும்பம் ரீதியாக, கோத்திரம் ரீதியாக, கிராமம் ரீதியாக, சமூகம் ரீதியாக, நாடு ரீதியாக பல அடிப்படையில் இணைந்து பிணைந்துதான் மனிதனால் வாழ முடியும் என்ற மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சம் மனிதனுக்கு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சமூகமாக வாழக்கூடிய இந்த மனித குலத்துக்கு மிக அடிப்படையான தன்னுடைய வளர்ச்சிக்கும் தன்னுடைய பாதுகாப்புக்கும் மிக அடிப்படையான ஒரு தேவைப்பாடுதான் அந்த சமூகத்துக்கு அல்லது அந்த கிராமத்துக்கு அல்லது அந்த குடும்பத்துக்கு நிச்சயமாக தலைமைத்துவம். ஒரு தலைவர் அவர்களுடைய காரியங்களுக்கு பொறுப்புடைய ஒரு பொறுப்புதான். ஒரு அமீர் என்பது கூட்டாக வாழக்கூடிய சமூகத்துக்கு மிக அடிப்படையான தேவையாக இந்த அளவுக்கு தேவைப்படும் என்றால் ஒரு கிராமத்துக்கு, ஒரு சமூகத்துக்கு தலைமைத்துவத்துக்குரியவர்கள், தன்னுடைய காரியங்களுக்கு பொறுப்பானவர்கள். அன்புக்குரியவர்களே, குர்ஆனிலே, ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், இரண்டு முஸ்லிம்கள், இரண்டு பேர் பயணம் செய்கிறார்கள். பயணம் செய்யக்கூடிய அந்த இரண்டு பேருக்கு மத்தியிலே ஒரு பொறுப்புதாரி, ஒரு அமீர். அந்த பயணத்துக்குரிய தலைவர் என்று ஒருவர் தீர்மானிக்கப்படாவிடில் அந்த பயணத்தின் தலைவனாக ஷைத்தான் இருப்பான் என்றார்.
அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையிலே நாம் செய்கின்ற சிறியோர் பயணத்தில் கூட தலைவர், தன்னுடைய காரியங்களுக்கு பொறுப்பானவர், ஒரு அமீர் என்பது ஒரு சாதாரண ஒரு பயணத்தில் இவ்வளவு அவசியமானது என்று இருந்தால் ஒரு கிராமத்தை கட்டியெழுப்புவதற்கு எவ்வளவு அத்தியாவசியமானது. ஒரு சமூகத்துடைய வளர்ச்சிக்கு தலைமைத்துவம் பொறுப்புதாரிகள், எங்களுடைய பாஷையிலே நாம் சொன்னால் நிர்வாக குழு, எங்களுடைய ஊர் பொறுப்புதாரிகள் என்பது எவ்வளவு அவசியம் என்பதை எங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். சரியான ஒரு தலைமைத்துவம் ஒரு கிராமத்துக்கு இல்லாமல் அந்த கிராமத்துடைய விடயங்களுக்கு ஷைத்தான் வழிகாட்டியாக இருப்பான் என்பதுதான் இஸ்லாமுடைய பார்வையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது நாட்டுடைய வளமையை பார்த்தாலும் அது தனியார் சம்பந்தப்பட்ட விவகாரங்களாக இருக்கலாம், அல்லது நமது நாட்டிலே உள்ள அரசாங்க ரீதியான தேவைப்பாடுகளாக இருந்தாலும் அரசாங்கமும் கூட ஒரு விடயத்தை சாதிப்பதற்கு அங்கே தேடி வரக்கூடியவர்கள் ஊருடைய தலைவர்கள் எட்டக்கூடிய நமது நிர்வாக குழுவை நிர்வாகக்குழு, நிர்வாகத்துடைய உறுப்பினர்கள் அங்கே ஒன்றுபட்டு அவர்கள் சரியான ஒரு குழுவாக தகுதி பெற்ற ஐக்கியம் உள்ள நல்ல எதிர்கால விடயங்களை சிந்தித்து மசூரா செய்து கவலையுடன் பயணிக்கக்கூடிய ஒரு நிர்வாக குழு இருந்தால் நிச்சயமாக அந்த ஊர் மிக பெரும் செழிப்பையும் வளர்ச்சியையும் கண்டுகொள்ளும். எனவே ஒரு கிராமத்துடைய வளர்ச்சியில் ஆணிவேர் என்று சொல்லலாம் ஒரு கிராமத்துக்குரிய நிர்வாகம். அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வளவு அத்தியாவசியமான மிக பெரும் ஒரு பொறுப்பை நமது கிராமத்துடைய எதிர்காலத்தையே வளர்ச்சியையே முன்னேற்றத்தையே தாங்கக்கூடிய இந்த நிர்வாக தேர்வு எங்களுடைய கிராமத்து எங்களுடைய ஊருக்கு நெருங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த காலம் என்று நான் நினைக்கிறேன். வெகு விரைவிலே மஸ்ஜித் நிர்வாக தேர்வு நடக்க இருக்கிறது. மஸ்ஜிதுடைய நிர்வாக தேர்வு என்பது எங்களுடைய ஊர் தலைவர்களுடைய தலைமைத்துவத்துக்கு உண்டான தேர்வு நடக்க இருக்கிறது. இவ்வளவு மிக முக்கியமான ஒரு தேர்வு எங்களை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்றது என்றால் அன்புக்குரியவர்களே, முதலாவது இந்த கிராமத்தை சேர்ந்த ஒவ்வொரு வயது வந்த ஆண்களும் நாம் செய்ய வேண்டிய முதலாவது கட்டாய கடமை என்ன தெரியுமா? அந்த நிர்வாக தேர்விலே சாட்டு சொல்லாமல் அல்லது சின்ன சின்ன விடயங்களை காரணம் காட்டாமல் குடும்பம் ரீதியாக அல்லது தொழில் ரீதியான சின்ன சின்ன தேவைகளை காரணம் காட்டி அந்த தேர்விலே பங்கெடுக்காமல் கலந்து கொள்ளாமல் நாம் ஒதுங்கி போவதுதான் இந்த கிராமத்துக்கு நாம் செய்கின்ற முதலாவது அநியாயம். இந்த கிராமத்துடைய வளர்ச்சிக்கு நாம் செய்கின்ற மிக பெரும் அநியாயம் இந்த தேர்வை சாதாரணமாக கருதி ஒரு சாராரிடம் ஒப்படைத்து விடுவது. ஒரு கூட்டம் செய்தால் போதும், இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், அவர்கள் செய்து கொள்வார்கள் என்று ஒதுங்கி போவது இது மிக பெரும் தவறு. அன்புக்குரியவர்களே, இந்த நிர்வாக தேர்வு என்பது இதற்கு நாம் செய்கின்ற முதலாவது கடமை ஊர்வாசிகளான நாம் ஒவ்வொருவரும் எங்களுடைய பங்களிப்பை முழுமையாக செலுத்துவோம். வயது வந்த ஒவ்வொரு ஆளும் அந்த நிர்வாக தேர்விலே கலந்து கொண்டு எங்களுடைய ஒத்துழைப்பை எங்களுடைய பங்களிப்பை ஷரீஅத் காட்டி தருவது பிரகாரம் அந்த பொறுப்பை நிறைவேற்றுவது கட்டாயம். இதிலே இன்னும் ஒரு விடயத்தையும் நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும்.
எப்பொழுதுமே ஒரே தலைவத்துவம், ஒரே நிர்வாக குழு என்றும் இல்லாமல் இந்த தேர்விலே நாம் அனைவருமாக ஒன்று சேர்ந்து இந்த பாக்கியத்தை அனைவருமாக நாம் காலத்துக்கு காலம் தேவைக்கேற்றது போல தகுதி பெற்றவர்களுடன் ஒப்படைத்து அனைவருக்கும் உண்டான அவகாசத்தை எடுத்துக் கொடுத்தது. ஏனெனில் நிர்வாகம் என்பது மிக பெரும் கடமை. ஆனால் எவ்வளவு மிக பெரும் கடமையாக இருக்கிறதோ, ஒரு அமானிதமாக இருக்கிறதோ, அதை போன்றுதான் அது மிக பெரும் ஒரு மாற்றியம். எத்தனையோ நல்ல கர்மங்களை, நல்ல காரியங்களை செய்வதற்குண்டான மிக பெரும் ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹ் நிர்வாக தேர்விலே தான் அல்லாஹ் உருவாக்கி கொடுக்கிறார். எனவே இதில் முதலாவது நாம் செய்ய வேண்டிய கடமை, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது வெறும் ஒரு சாராராக பிரித்து விடாமல் ஊர் ஜமாத்தினர்களான நாம் ஒவ்வொருவரும் கட்டாயமாக, பருவ வயதை எட்டிய ஒவ்வொருவரும் கட்டாயமாக நாம் கலந்து கொண்டு இதை அழகான முறையில் நடாத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது, அன்புக்குரியவர்களே, ஊர் மக்களாகிய நாம் இந்த நிர்வாக தேர்விலே நாம் முழுமையாக பங்கெடுப்பது மட்டுமல்ல கடமை. இரண்டாவது மிக முக்கியமான கடமை, நிர்வாகத்திற்கு தகுதி பெற்றவர்களை கொண்டு வருவது. சுப்ஹானல்லாஹ். நிர்வாக தேர்வு என்பது அல்லாஹ்வுடைய ஆலயமாகிய மஸ்ஜிதுக்குரிய கண்காணிப்பாளர்களை, மஸ்ஜிதை நிர்வகிக்கக்கூடியவர்களை, எங்களுடைய கிராமத்தை வழிநடாத்தக்கூடிய தலைவர்களை தேர்ந்தெடுப்பதுதான் ஒரு நிர்வாக தேர்வு என்பது. எனவே இந்த ஆழத்தையும் இந்த அமானிதத்தையும் விளங்கி தகுதி பெற்றவர்களை தேர்ந்தெடுப்பது கட்டாயம். குர்ஆன் இந்த நிர்வாகத்துக்கு தகுதி பெற்றவர்களை மிக அழகாக எங்களுக்கு மிக மிக அழகாக தெளிவாக எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறது. சூரத்து தௌபாவிலே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஜல்ல வ தஆலா சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இன்னமா யஅமுரு மசாஜித் அல்லாஹ். அல்லாஹ் 4 தகமைகளை சொல்லுகிறார். இந்த 4 தகமைகள் உடையவர்கள் மாத்திரம்தான் நிர்வாக குழுக்கு அங்கே ஆஜராவார். சுப்ஹானல்லாஹ். யார் அந்த 4 பண்புகள் என்ன? முதலாவது, ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல வ தஆலா அவனுடைய இந்த மாளிகைக்கு நாம் தேர்ந்தெடுக்க போகின்ற அந்த நிர்வாக குழுக்கு அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற முதலாவது தகமை அல்லாஹ் சொல்லுகிறார், மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். எனது மாளிகை அல்லவா. எனவே நான் அதிகம் நேசிக்கின்ற நல்லோர்களை தெரிவு செய்வோம். சொல்ல போனால் அல்லாஹ்வை கொண்டும் கியாமத் நாளை கொண்டும் அதிகம் ஈமான் கொண்ட ஈமான்தாரிகளை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன். இந்த உம்மத்தின் மீது இரக்கமுள்ள, இந்த உம்மத்துடைய நலனை நாடக்கூடிய ஈமான்தாரிகளை நீங்கள் நிர்வாகத்துக்கு தேர்ந்தெடுப்பது உங்களுடைய கடமை என்று அல்லாஹ் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, எப்பொழுது நாம் அல்லாஹ் விரும்புகின்ற தீன்தாரியை, ஈமான் உள்ள ஒருவரை நாங்கள் தேர்ந்தெடுப்போமோ, நிச்சயமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள், அந்த தேர்வின் காரணமாக எங்களுடைய மஸ்ஜித் மட்டுமல்ல சிறப்பாக காட்சியளிக்க போவது, எங்களுடைய முழு கிராமத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வார். பைத்துல் ஹராமை, கஅபத்துல்லாவை நிர்வாக தலைவராக இருந்தது ஹதரத் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய நேசர், அந்த ஆலயத்துடைய தலைவர் ஒரு நபியாக, அதுவும் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமாக ஒரு நல்ல ஈமான் உள்ள மனிதர் தேர்ந்தெடுக்கப்பட்டதனால்
அல்லாஹ் செய்த பரக்கத் என்ன தெரியுமா? வெறும் கஅபத்துல்லாஹில் மட்டுமல்ல பரக்கத். அல்லாஹ் சொல்லுகிறான் லல்லதி பிமக்கத முபாரகா, அந்த கஅபத்துல்லாஹ் இருக்கக்கூடிய ஊரையும் பரக்கத்துக்குரிய ஊராக நாங்கள் மாற்றோம். ஏன்? எடுக்கப்பட்ட தலைவர் அவர் தீனுள்ளவராக இருந்தார். மஸ்ஜிதுல் அக்ஸா, அந்த மஸ்ஜிதுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மிக பெரும் தீனுள்ள ஈமானுள்ள ஒரு நபி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அல்லாஹ் குர்ஆனிலே எப்படி சொல்லுகிறார்? சுப்ஹானல்லதி யஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லஹு. நிர்வாக தலைவர் மிக பெரும் ஈமான்தாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நாம் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை மட்டுமல்ல பரக்கத் செய்தது, மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கக்கூடிய அந்த ஊரிலும் பரக்கத் செய்தோம். மஸ்ஜிதுன் நபவியுடைய தலைவர் சய்யிதுல் கௌனைன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அல்லாஹ் மஸ்ஜிதுன் நபவியில் மட்டுமல்ல பரக்கத்தை கொட்டியது. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ மதீனத்தினா, நபி அவர்கள் சொன்னார்கள் இந்த மதீனாவிலும் அல்லாஹ் பரக்கத் செய்கிறார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, ஒரு நிர்வாக குழு அமைக்கப்படும் பொழுது அல்லாஹ் முதலாவது எதிர்பார்க்கிறது அவர்கள் ஈமான் தாரிகளாக இருக்க வேண்டும். ஆனால் மிக பெரும் கவலை என்ன தெரியுமா? இன்று பேருக்கும் புகழுக்கும் பட்டத்துக்குமாக சுய நலன்களை மையப்படுத்தி மஸ்ஜிதுடைய நிர்வாக குழுக்குள்ளால், மஸ்ஜிதுடைய தலைமைத்துவத்துக்குள்ளால் அல்லாஹ்வுடைய மாளிகையை நிர்வகிக்க வருவது அல்லாஹ்வால் சாபமிடப்பட்ட அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரிய பெரும் பாவிகள். இன்று மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துக்கு கிராமமே சேர்ந்து தேர்ந்தெடுப்பதுதான் கவலை. பெரும் பாவியான மக்கள், பாவத்துடைய தொழிலுடையவர்கள், பாவமான நடத்தையுள்ளவர்கள், சொல்ல போனால் தொழுகை இல்லாதவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இதைவிட கேவலமான பல நூறு செய்திகள் இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருப்பதை நாம் யாரும் மறக்க முடியாது. நிர்வாக தலைவர் எழுப்புகிறார், அங்கே உலமாக்கள் கீழால் அமர்ந்திருக்கிறார்கள், மூத்தவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், தீனுள்ளவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அங்கே ஊர் நிர்வகித்த, ஊர் தேர்ந்தெடுத்த ஊருடைய தலைவர் எழும்பி அங்கே பேசும் பொழுது பார்த்தால் கவலையான செய்தி. சுப்ஹானல்லாஹ், அவருக்கு தந்த ஆடை எவ்வளவு தூரத்தில் இருக்க வேண்டும் என்பது கூட தெரியாது. கரண்டை காலுக்கு கீழால் அவருடைய ஆடை தும்பிக் கொண்டிருக்கிறது. வட்டியுடைய தொழில், ஹராமான கொடுக்கல் வாங்கல், அசிங்கமான நடத்தை, தொழுகையே இல்லாத மக்களை நாம் நமது கிராமத்துடைய பொறுப்பை ஒப்படைப்போமாக இருந்தால், அன்புக்குரியவர்களே, அந்த கிராமம் ஆரோக்கியமான கிராமமாக மாறுகிறது. எனவே தான் ரப்புல் இஸ்ஸத் சூரத்துத் தௌபாவிலே கண்டித்து அல்லாஹ் சொல்லுகிறான், முதலாவது நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியவர்கள் தீனுள்ளவர்கள், ஈமான் உள்ள, அல்லாஹ்வையும் கியாம நாளை கொண்டு ஈமான் கொண்டவர்களை தேர்ந்தெடுக்க நிர்வாகத்துக்கு. இரண்டாவது தகமை என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான் வஅகாமஸ் ஸலாத். சுப்ஹானல்லாஹ், வஅகாமஸ் ஸலாத். ஈமான்தாரிகள் மட்டுமல்ல, அந்த ஈமான்தாரியிடத்திலே கட்டாயம் இருக்க வேண்டிய பண்பு அவர் தொழுகக்கூடியவர் என்று சொல்லலாம். 5 நேரம் தொழக்கூடியவர் என்ற வார்த்தை அல்லாஹ் பிரயோகிக்கவில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான் தொழுகையை நிலைநாட்டுபவராக இருக்க வேண்டும். இதற்குள்ளால் மிக பெரும் ஒரு செய்தியை அல்லாஹ் மறைத்திருக்கிறார். மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, தொழுகை யாதி என்பதற்கும் தொழுகையை நிலைநாட்டுபவர் என்பதற்கும் ஏராளமான வித்தியாசம் இருக்கிறது. தொழுகையை நிலைநாட்டுபவர் என்றால் என்ன அர்த்தம்? ஐவேளை தொழுகை, வெறும் ஜும்ஆ மாத்திரம் வரக்கூடியவர் அல்ல. ஐவேளை தொழுகை அங்கே அந்த கிராமத்து பள்ளிவாயலிலே தன்னுடைய மஸ்ஜிதிலே இமாம் ஜமாத்துடன் தொழக்கூடியவராக இருக்க வேண்டும். இதுதான் தொழுகையை நிலைநாட்டுவதனுடைய ரகசியம்.
உலமாக்கள் இதற்கு பின்னால் 2 விதமான ரகசியங்களை எழுதியிருக்கிறார்களாம். ஏன் ஒரு நிர்வாக குழு, ஒரு நிர்வாக தலைவர்களிடம் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் படித்திருக்கிறார்கள். முதலாவது அம்சம், ஒரு நிர்வாக குழு தொழுகையை சரிவர நிலைநாட்டினால்தான் தனக்கு கீழால் உள்ள தனது கிராமத்தை சேர்ந்தவர்களுக்கு தொழுகையின் முக்கியத்துவம் விளங்கும். நிர்வாக குழுவே தொழுகை காஜராகாவிடில் அந்த நிர்வாகத்துக்கு கீழால் உள்ள ஆண்கள் பெண்களிடத்திலே தொழுகை சர்வ சாதாரணமாக விடுவார்கள். எனவே தான் அல்லாஹ் சொல்லுகிறான், நிர்வாகத்தை சுமப்பவர்கள் இங்கே ஜமாத்துடன் தொழக்கூடியவர்களாக இருத்தல் வேண்டும். இது ஒரு விதமான செய்தி. இரண்டாவது செய்தி என்னது? தொழுகையை நிலைநாட்டக்கூடியவராக இவர்கள் இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அங்கே சொல்ல வரக்கூடிய இரண்டாவது மிக முக்கியமான ரகசியம், நிர்வாகிகள் 5 நேர தொழுகையையும் இங்கே மஸ்ஜிதுக்கு வந்து தொழுதால் தான் அந்த கிராமத்தில் உள்ள தேவையுடையவர்கள், அந்த கிராமத்தில் உள்ள கஷ்டவாளிகள், அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் நிர்வாகத்தை லேசான முறையில் அணுகி தேவைகளை நிலைநாட்டிக் கொள்ளலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்கு வரும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ரிவாயத் இருக்கிறது. இந்த காலத்திலே ஆரம்ப காலம் மஸ்ஜிது நபவிக்கு பெண்களும் வருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்தளவு அழகான ஒரு தலைவராக இருந்தார்கள் என்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவார்கள், மதீனாவிலே உள்ள ஆண்கள் மட்டுமல்ல பெண்களுக்கும் தெரியும் தொழுகைக்கு வந்தால் தான் நபி அவர்களை சந்திக்கலாம் என்று சொல்லி. தொழுகை நேரத்துக்கு முன்னாலேயே கிராமவாசிகள் வருவார்கள். சஹாபி பெண்கள் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சந்திக்க எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதிலே தான் அவர்களை சந்திப்பார்கள். அவர்களுக்கு தேவையான வழிகாட்டலை கொடுப்பார்கள், தேவைகளை நிறைவேற்றி வைப்பார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக பெரும் கவலையான செய்தி இன்று இந்த தகவலுக்கு ஈடாக இந்த தொழுகையுடைய வாசம் இல்லாதவர்களை எல்லாம் இந்த நிர்வாகத்தில் நாம் உட்படுத்திக் கொண்டிருக்கும் காட்சியை காணப்படும். இதன் விளைவு என்ன தெரியுமா? உண்மையாக நான் சொல்லுகிறேன், இன்று நமது சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசத்துக்கு சென்ற நேரம் அந்த கிராமவாசிகளிலே 3 குடும்பம் வந்து சந்தித்து சொல்கிறார்கள், ஹஸ்ரத், நமது கிராமத்திலே 10க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து விழுந்திருக்கிறது. தங்குவதற்கு இடம் கிடையாது, குழந்தைகளை தங்க வைப்பதற்கு வசதி கிடையாது, சாப்பாட்டுக்கு கூட ஏற்பாடு இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். நான் கேட்டேன், மஸ்ஜித் நிர்வாகம் கவனத்தில் எடுக்கலையா என்று சொல்லி. அந்த மக்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஹஸ்ரத், இன்னமும் தலைவர் வரல, அவர் கொழும்பில் இருக்கிறார். எவ்வளவு பெரும் நஷ்டம் இல்லாதார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, இதனால் தான் நிர்வாகிகள் வெறும் ஜும்மாவுக்கு வந்து போவதாக இருக்கக்கூடாது. அவர் தொழுகையை ஜமாஅத்துடன் நிலை நாட்டுபவராக இருந்தால் தான் கிராமவாசிகளுக்கு லேசான முறையில் அவரை சந்தித்து தேவையான விடயங்களை தீர்த்துக் கொள்ளலாம். மூன்றாவது தான் இஸ்லாம் சொல்லுகிறது, ஜகாத் கொடுப்பவர் என்றால் வெறும் வசதி உள்ளவர்கள் மாத்திரம்தான் வர வேண்டும் என்பதல்ல இதனுடைய அர்த்தம். அல்லாஹ் சொல்லுகிறான், வசதி மிக பிரதானம், ஆனால் என்பதனுடைய ரகசியம் அல்லாஹ் சொல்லுவது தாராள மனசுடையவர்களாக இருக்கும் நிர்வாகிகள். ஜும்மாவுடைய வசூல், சந்தா பணத்துடைய வசூலை சேர்த்து தேவைக்கு கூட செலவழிக்காமல் நாங்க இவ்வளவு சேர்த்திருக்கிறோம் என்று பேரடிக்கக்கூடியவர்கள் வரக்கூடாது, கஞ்சத்தனம் உடையவர்கள் வரக்கூடாது. தாராள மனசுடையவர்கள் இங்க வரணும். தேவைக்கு அது குறைஞ்சபட்சம் மஸ்ஜிதுடைய ஹக், மஸ்ஜிதுடைய வருமானத்தில் குறைஞ்சபட்சம் அல்ஹம்துலில்லாஹ் தாராள மனசு இருந்தால் தண்ட பொக்கட்டால செலவழிக்கும். மஸ்ஜிதுடைய தேவை மட்டுமல்ல, மஸ்ஜிதுக்கு சார்ந்த ஆண்கள் பெண்களுடைய தேவைக்கு மட்டுமல்ல, மிக குறிப்பாக ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறோம்.
மஸ்ஜிதிலே கடமைகளை நிறைவேற்றக்கூடிய மஸ்ஜிது குறித்தான உலமாக்கள், முகத்தினூர்கள், இவர்களுடைய விடயத்தில் கூடிய கவனம் செலுத்தக்கூடிய நிர்வாகிகளாக இருத்தல் கட்டாயம். அதன் செய்கிற அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. அந்த காலம் ஹிஜ்ரி 11 நான் நினைக்கிறேன். அங்கே பொறுப்பேற்றால் தன்னால் தொழிலுக்கு போக முடியாது. மிக பெரும் ஒரு பொறுப்பை சுமந்திருக்கிறார். தொழில் செய்ய முடியாது. ஆனால் தனக்கென்ற ஒரு குடும்பம், தனக்கென்ற ஒரு கிராமம், தனக்கு கீழான மனைவி மக்கள் சில வீடும் இருக்கிறது. தொழில் செய்ய முடியாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரும் ஒன்று சேருகிறார்கள். மதீனா வாசிகளை ஒன்று சேர்த்தார்கள். மஷூரா செய்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு எங்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறார். எங்களுடைய விவகாரங்களுக்கு அவரை நாங்கள் பொறுப்பு சாட்டி இருக்கிறோம் என்றால் அவருடைய தேவையை நாங்கள் பூர்த்தியா நிறைவேற்றி கொடுக்கிறோம். எப்படி சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொருவரும் பலவிதமான மஷூரா. ஹிஜ்ரி 11 அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சமூகத்துடைய பொறுப்பை ஏற்று தன்னை முழுமையாக அர்ப்பணித்ததனால் அவருக்கு மாத கூலியாக எவ்வளவு தெரியுமா முடிவு செய்யப்பட்டது? அந்த காலத்திலே 2500 திரகம். அந்த காலத்திலே தனது குடும்பத்துக்கு தேவையான உணவு, குடும்பத்துக்கு தேவையான ஆடை, இந்த 2 செலவும் இல்லாமல் மேலதிகமாக 2500 திரகம் கொடுத்தார். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுகிறார்கள், ஒரு திரகம் இன்றைய கணக்கு வழக்கிலே, இன்றையுடைய வீதாசார அடிப்படையிலே இந்த 2500 திரகத்துடைய பொறுமதியை பார்த்தால் கிட்டத்தட்ட 1,07,00,000 கிடக்கிறது. ஒரு மாத சம்பளம் 1,07,00,000 கணக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நிர்வாகிகளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஜகாத் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? தாராள மனசுடையவர்களாக இருக்கும். கஞ்சனா இருக்கக்கூடாது, லோபத்தனமாக இருக்கக்கூடாது, தேவைக்கும் எண்ணி செலவழிக்கிறதாக இருக்கக்கூடாது. தேவை வந்தா அங்க தாராள செலவழிக்கிறவர்களாக இருக்கணும் என்று 4வது அல்லாஹ் சொல்றார், வலம் யக்ஷ இல்லல்லாஹ், வலம் யக்ஷ இல்லல்லாஹ். எப்பயும் இந்த நிர்வாகிகளுடைய கவனம் அல்லாஹ்வின் மேல் இருக்கும். அல்லாஹ்வை தவிர வேற எந்த ஒன்றின் பக்கமும் கவனத்தை சிதறுண்ட வைக்காத அல்லாஹ்வை முழுமையாக நம்பியவர்களாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்றார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்லுகிறான், ஃபஅஸா உலாயிக் ஐ யகூனு மினல் முஹ்ததீன். ஃபஅஸா உலாயிக ஐ யகூனு மினல் முஹ்ததீன். இவ்வளவு அழகான வார்த்தை. இந்த 4 தகவல்களை நீங்கள் கவனத்தில் கொண்டால் நிச்சயமாக எங்களுடைய உதவி இந்த நிர்வாகிகளுக்கு இருக்கும் என்று அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, இந்த 4 தகவல்களை நிர்வாகத்துக்கு தேர்வு செய்யப்படக்கூடியவர்களிடம் நாம் கவனித்து முடியுமான அளவு, குறைந்தபட்சம் முடியுமான அளவு இந்த தகமை உள்ளவர்களை தேர்ந்தெடுத்தால் நிச்சயமாக அல்லாஹ்வின் உதவி இருக்கும். இதில் நான் இன்னும் ஒன்றை கடைசியாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நிர்வாகிகள், இந்த பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்களும் தனது பொறுப்பின் ஆழத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இவ்வளவு 4 விதமான உள்ளம் ரீதியான தன்மையை அல்லாஹ்வை கொண்டு ஈமான் உள்ளவர்கள், தொழுகையை சரியான முறையில் நிலைநாட்டக்கூடியவர்கள், தாராள மனப்பான்புள்ள ஜகாத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள், எந்த நேரமும் எந்த கட்டத்திலும் அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைக்கக்கூடியவர்கள் என்று இவ்வளவு மிக பெரும் தன்மைகளை அடுக்கி காட்டி இந்த நிர்வாக குழுவை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் வழிகாட்டுகிறான் என்றால் இவர்களுடைய பொறுப்பு வெறும் மஸ்ஜித் வளாகத்துடைய சுத்தகரிப்பு, வளர்ச்சி, பாதுகாப்பு அல்லது ஊழியர்களுக்கு உண்டான கொடுப்பனவுகளை கொடுப்பது மட்டுமல்ல இவர்களுடைய பொறுப்பு. இது வெறுமனே வெளிரங்கமான ஒரு மஸ்ஜிதுடைய தேவைகள், மஸ்ஜிதுடைய வளாகம்,
மஸ்ஜிதுடைய ஊழியர்கள், இவர்களுடைய செலவீனங்கள் எல்லாம் வெளிப்படையான ஒன்று. ஆனால் உள்ரங்கமான இது ஒரு பொறுப்பு இருக்கிறது. அதுதான் இந்த நிர்வாகத்துக்கு தேர்வு செய்யப்படக்கூடியவர்களுடைய முதன்மையான கட்டாய பொறுப்பு என்னவெனில், இந்த மஸ்ஜிதுக்குரிய ஒவ்வொரு ஆண்கள் பெண்களுடைய தீன் துன்யாவுடைய அனைத்து விடயங்களும் அல்லாஹ் என்னை உங்களை பண்ணிக் கொண்டார். இந்த மஹல்லாவை சேர்ந்த ஒவ்வொரு ஆண் பெண்களுடைய தீன் துன்யாவுடைய அனைத்து விவகாரங்களுக்கும் பொறுப்பேற்கக்கூடியவர்கள் தான் நிர்வாகிகள். சொன்னார்கள், لو أن صخرة على شاطئ الفرات لأكلها الذئب ليسألن بها عمر. சொன்னார்கள், ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கிறது அங்கே ஃபுராத் என்ற நதியோரத்திலே, ஒரு ஆட்டுக்குட்டியை ஒரு ஓநாய் பிடித்து சாப்பிட்டால் அதை பற்றியும் இந்த உமர் நாளை விசாரிக்கப்படுவார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு சலாம் சொன்னார். கவலை இருந்ததனால் சலாமுடைய சத்தத்தை செவிமடுக்கவில்லை. பதில் சொல்லவில்லை. இந்த செய்தியை எடுத்து போய் அன்று பொறுப்புதாரியாக இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹுவிடம் சொல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு தனது தேவைகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு வீட்டில் இருந்து ஓடோடி வந்தார்கள் உஸ்மான் ரலியல்லாஹுவை சந்தித்து. ஏன் சலாமுக்கு பதில் சொல்லவில்லை என்று சொன்னார். முஸ்லிம் ஒரு முஸ்லிமை பார்த்து சலாம் சொல்லி பதில் உரைக்காவிடிலும் அதுவும் இந்த நிர்வாகத்துக்கு தேர்வு செய்யப்படக்கூடியவர்களுடைய பொறுப்பில் உள்வாங்குகிறது என்றால் இது சாதாரணமாக அல்ல. இது சாதாரணமாக அல்லாஹ்விடத்தில் தப்பித்து செல்ல முடியுமான ஒரு பொறுப்பொன்றல்ல. இது உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் சமூகத்துடைய பொறுப்புதாரியாக நிர்ணயிக்கப்பட்டதிலிருந்து சொல்கிறார்கள். மனைவி சொல்கிறார், எப்பொழுது சமூகத்துடைய பொறுப்பை ஏற்றாலோ அன்றில் இருந்து நான் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் இரவில் தூங்கியதை கண்டிருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருடன் இருக்கும் பொழுது ஒரு நாள் இரவு நேரம் மிகப்பெரிய ஒரு சத்தம், முழு மதீனாவும் திடுக்கிட்டு ஓடியது சத்தத்தை பார்த்து. சுப்ஹானல்லாஹ், மதீனாவாசிகள் போகும் பொழுது அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் கேட்ட திசையிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். சொன்னார்கள், லன் துராபு, பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். நான் உங்களுடைய பாதுகாவலர், உங்களுக்கு நான் பொறுப்புதாரியாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறேன் என்றால் நான் நீங்கள் வருவதற்கு முன்னால் இந்த ஆபத்து, இந்த சத்தம் கேட்ட திசையை பார்த்து உங்களுக்கு முன்னாலேயே நான் அங்கே போய் என்ன விடயம் எழுதி விபரம் என்பதை பார்த்து தெரிந்து நான் திரும்பி வந்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார்களாக இருந்தால் ஒரு நிர்வாகத்தின் பொறுப்பு எவ்வளவு ஆழமானதாக இருக்கும் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதில் இன்னொரு விடயத்தையும் நான் சொல்லிக் கொள்கிறேன். இவ்வளவு மிக பெரும் ஆழமான ஒரு பொறுப்பை சுமக்கக்கூடிய நிர்வாகிகளே, உங்களுடைய பொறுப்பு 4 விதமாக இருக்கிறது. ஒன்று, இந்த சமூகத்தில் அச்சாணியாக இருக்கக்கூடிய பெண்களும் உங்களுடைய பொறுப்புக்கு கீழாக உள்ளடங்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு தேவையான விடயங்களை வழிகாட்டுவது உங்களுடைய கடமை. இரண்டாவது, இந்த சமூகத்தின் எதிர்கால தலைவர்களான சிறாவிகளும் உங்களுடைய பொறுப்புக்குள்ளாக. மூன்றாவது, இந்த சமூகத்தின் வாலிபர்கள். நான்காவது, எமது கிராமத்திலே உள்ள ஒவ்வொரு குடும்பங்களும் எங்களுடைய பொறுப்புக்கு கீழாக வரக்கூடியவர்கள். அன்புக்குரியவர்களே, இவ்வளவு மிகப்பெரும் ஒரு ஆளுமை, இவ்வளவு பெரிய ஒரு மாநிலம் தேர்வு நடக்க இருக்கிறது என்றால் நிச்சயமாக ஒன்றை நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பென்றால் நாங்கள் எல்லாம் இதற்கு தகுதியில்லை ஓடிடாதீர்கள். தகுதி உள்ளவர்கள் வராவிடில் அல்லாஹ்வின் கோபம் உண்டாகும் என்பதில் சந்தேகம் கிடையாது. தகுதியுள்ளவர்கள் இதை புறக்கணிப்பார்களாக இருந்தால் அல்லாஹ்வின் கோபமும் மிக பெரும் நஷ்டமும் இந்த சமூகத்துக்கு வரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. பொறுப்புள்ளவர்கள், தகுதியுள்ளவர்கள், முடியுமான அளவு தகுதியுள்ளவர்களாக இருந்தாலும் சரி, முன்வந்து பொறுப்பெடுத்தால் நிச்சயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நன்மாராயம் சொன்னார்கள்.
நீங்கள் கேட்காமல் உங்களிடம் பொறுப்பு கொடுக்கப்பட்டால் அல்லாஹ் உங்களுக்கு என்று விசேஷமான ஒரு வழக்கை ஏற்பாடு இந்த கட்டத்திலும் உங்களுக்கு ஒரு வழக்கு நிர்ணயிக்கப்படுவார். இந்த பொறுப்பை நிறைவேற்றும் வரையில் அந்த வழக்குடைய உதவியும் அந்த வழக்குடைய துவாரமும் எப்பொழுதுமே உங்களுக்கும் உங்களுடைய விவகாரங்களுக்கும் இருந்து கொண்டே இருக்கும் என்ற நன்மாராயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, எதிர்வரக்கூடிய இந்த நிர்வாக தேர்விலே நாம் ஒவ்வொருவரும் எங்களுடைய அமானிதத்தை சரிவர நிறைவேற்றி நல்ல ஒரு சாலிஹான தீனுடைய கவலையுள்ள இந்த உம்மத்தின் மீது இரக்க மனப்பாங்குள்ள தலைவர்களாக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எங்களுடைய கிராமத்துக்கு சிறந்த தலைவர்களை அல்லாஹ் உருவாக்கி தருவானாக. பேசிய ஒவ்வொரு விடயங்களை இஹ்லாஸுடன் கேட்டு அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسولنا وحبيبنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين.